சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நாகை மற்றும் தஞ்சாவூர் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டிராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டிராஜ், இன்றைக்கு எத்தனை தொகுதிகளுக்கு இந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டிருக்கிறது? விவரங்கள். லாவண்யா, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது தொடர்ந்து 7வது நாளாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அங்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டிருந்து வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் மற்றும் அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு சென்றிருந்திருக்கிறது, வெற்றி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பான விரிவான ஆலோசனையினை தொகுதி வாரியாகவும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தனித்தனியே ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை மற்றும் மாலை இரு வேளைகளாக இந்த ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆலோசனை என்பது காலை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது நாகை மற்றும் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகளுடன் தற்போது இந்த ஆலோசனையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் தொடர்பான விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த தொகுதியான ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கருத்துக்களானது கேட்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.